ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் செல்வி vlogs. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வீட்டு அரிசியை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட்டுக்கு கொண்டு வர போகிறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் மீடியம் அளவு. ஸோ பிகினர்ஸாக இருந்தால் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கிளியராக எல்லா ஸ்டெப்பும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருப்பேன். ஸோ வந்து குக்கரில் ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து மீடியம் லெவல் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ எண்ணெய் அந்தளவுக்கே ஊற்றுங்க. ஸோ அதை ஊற்றியே நம்ம வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கிராம்பு, பட்டை, இலை இதெல்லாம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, இதை மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டிங்கன்னா உங்களோட வெங்காயம் வந்து ஈஸியாக சீக்கிரமாக வதங்கிடும். இல்லைனா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் ஆட் பண்ணிட்டோன்னே கொஞ்சம் உப்பு மீடியம் அளவு நம்ம எப்போயுமே குழம்புக்கு போடுற அளவு ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு அதை வந்து வதக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து நல்லா வதக்கிட்டே இருக்கும் போது இதில் ஒரே ஒரு டிப் என்ன நோட் பண்ணிக்கோங்கன்னா, இந்த வெங்காயம் வந்து எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய செய்கிற ரைஸ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து பிரியாணியாகவும் சரி, பிரிஞ்சாக இருந்தாலும், அதுக்கப்புறம் புலாவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து செய்ய போகிறது வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ செய்ய போகிறது வந்து காயெல்லாம் போட்டு ஒரு வந்து பிரிஞ்சு டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம செய்கிறோம். ஸோ இதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம போட்டது மாதிரியே இருக்கும். இப்போ அடுத்தது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கலர் மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, வச்சுருக்க பச்சை மிளகா நான் வந்து 3 பச்சை மிளகா வந்து இதுக்கு போட போகிறேன். ஸோ அந்த 3 பச்சை மிளகா வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த பச்சை மிளகா வந்து திருப்பியும் வந்து வெங்காயம் வேகிறதுக்கு ஒரு டைம் இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 பச்சை மிளகா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது போட்டுறேன் 3 பச்சை மிளகாவை. இதை போட்டுட்டு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பியும் வந்து கலரி விடுறேன். நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணுறேன் அந்த வெங்காயத்தை. நீங்கள் என்னோடய குக்கரில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெயே அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நான் வந்து மோஸ்ட்டாக வந்து அவ்வளோ எண்ணெய் சேர்த்துக்க மாட்டேன். ஸோ லைட்டாக கொஞ்சமாக ஆயிலை வச்சே வந்து நான் நல்லா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நான் 4 வெங்காயம் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு வதக்கியிருக்கேன். அதுக்கு வந்து 2 கிளாஸ் அரிசி. இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கோம். மார்னிங் அண்ட் லன்ச் அண்ட் நைட்டுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் 2 கிளாஸ் அரிசி மட்டும் உங்களுக்கு போதும். ஸோ அதை மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து நான் பட்டாணி ஆட் பண்ணுறேன். இந்த பட்டாணி வந்து நான் 2 கையளவு வந்து நான் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து மற்ற காய்கறி போடணுன்றதுனால நான் வந்து பட்டாணி வந்து 2 கை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு வெறும் நான் பட்டாணி மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 கையளவு வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பட்டாணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வதக்கி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து மற்ற காயும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு காயும் ஆட் பண்ணிவிட்டு அதை வதக்கி விட்டால் மட்டும்தான் அது வந்து தீயாமல் ஒரு மாதிரி அடி பிடிக்காமல் வரும். இல்லை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுட்டோன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க மற்ற காய்கறிகள்லாம் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து கேரட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து நமக்கு தேவையான அளவு. ஓகே இவ்வளோ போதுன்ற ஒரு இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம வந்து இப்போ கேரட்னு எடுத்துக்கிட்டிங்க, ஒரு கேரட் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு. பட்டாணி வந்து 2 கைப்பிடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் 3 கைப்பிடி போட்டாலும் நல்லா வரும். ஏன்னா எவ்வளோக்கெவ்வளோ நிறைய பட்டாணி இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து சாதத்துக்கு வந்து அது டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது 3த்தையும் நான் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதை வந்து நல்லா கிளறி விட்டுடுறேன். ஸோ இது வந்து நல்லா வந்து ஓரளவுக்கு இதுவாகணும், ஃப்ரை ஆகணும். ஏன்னா வந்து எடுத்தோடனே நம்ம வந்து தண்ணிலாம் ஊற்றிட்டா ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாக ஆயிடும். அதனால் வந்து எண்ணெயில் கொஞ்சமாக நம்ம ஊற்றிருக்க எண்ணெயில் ஓரளவுக்கு வந்து அது சாட்டே ஆகிற மாதிரி நீங்கள் வந்து கலரி விடுங்க. அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் இதை ஆட் பண்ணிட்ட உடனே மற்ற இப்போ வந்து அதுக்கு அடுத்து வந்து என்னெல்லாம் போடலான்னா, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாமே நம்ம போடலாம். ஸோ இந்த கிளிப்பில் காட்டுற மாதிரி இதெல்லாமே ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறோம்னா, நமக்கு அடுத்ததுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதெல்லாமே வந்து அதுக்கு அடுத்ததில் போடுவேன். இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிட்டோமா, இதுக்கு அடுத்து வந்து தக்காளி நான் போடுறேன். தக்காளி, அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே நான் போட போகிறேன். ஸோ தக்காளி வந்து 3 தக்காளி போட்டுக்கலாம். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி. இது வந்து நான் தக்காளி முன்னாடியே போடலை, ஏன்னா காய் வேகணுன்றதுனால தக்காளியை லாஸ்ட்டாக போடுறேன். தக்காளியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி இதை வந்து 2த்தையும் வந்து வச்சுக்கிட்டேன் கழுவி. இதையும் வந்து நீங்கள் வந்து கழுவி ஆஸ் பர் அவர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கலரி விடுறோம். அகெயின் கலரி விட்டுட்டு இஞ்சி பூண்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து காயெல்லாம் வேகுதில்ல, அப்போ வந்து அது போட்டோம்னா அது கரெக்டாக வந்து மிக்ஸ் ஆகும், தீ பிடிக்காது. நம்ம முன்னாடியே போட்டோம்னா இஞ்சி பூண்டு வந்து தீ பிடிச்சிட்டு நமக்கு காயும் வந்து வேக விடாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டை வந்து நம்ம லாஸ்ட்டாக போடுறோம்.
ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா கலரி விடணும். இதோட மெயினே வந்து என்னென்னா, நம்ம போட்டுட்டு தீயாமல் வரணும், அடிப்பிடிக்காமல் வரணும்னா நம்ம வந்து நல்லா வந்து இதை வேக விடுறது தான். வேக விட்டு கலரி விட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இது வந்து ஒரே ஒரு டிப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இதை கலரி விடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அது கொஞ்ச நேரம் வந்து வேக விடுறேன். ஸோ இது வந்து வேகட்டும். ஓரளவுக்கு வெந்தோடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கார மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 கரண்டி போடுறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கனால நமக்கு வந்து கார மிளகாத்தூள் வந்து 1.5 கரண்டி மட்டுமே போதும். உங்கள் வீட்டில் ஒரு ஸ்பூன் மாதிரி இருந்ததுன்னா அதில் வந்து 1.5 போட்டுக்கோங்க. 1.5 போட்டுட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 2 கரண்டி போடலாம். நான் வந்து லைட் காரம் மட்டும் போதும் அப்படின்றனால ஒரு 1.5 கரண்டி போட்டுடுறேன். அது கூட வந்து நீங்கள் வந்து கரம் மசாலா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ தயிரை வந்து ஆட் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா கொஞ்சம் கலரி விடணும். கலரி விடும் போதே உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, தண்ணி லைட்டாக வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான், ஏன்னா தயிரோடு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, தண்ணி அளந்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து 2 கிளாஸ் வந்து அரிசி சொன்னேன்ல. இப்போ நீங்கள் பிரியாணி அரிசியாக இருந்தால் உங்களுக்கு வேறு தண்ணி மெஷர்மெண்ட். இதுக்கு வந்து நீங்கள் வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ், அப்படியே டபுள். ஸோ இது ரொம்ப ஈஸி. 2 கப்பு நம்ம வந்து கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறோன்னா அதில் 4 கப் வந்து வாட்டர் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டோம்னா முடிஞ்சது. அப்போ தான் நம்ம வந்து ரைஸ் வந்து நல்லா வந்து வேகும். அதுக்கப்புறம் இன்னொரு மெஷர்மெண்ட் என்ன இருக்குன்னா, இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டிப் இருக்குது. அது நான் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு அரிசி போடும்போது சொல்கிறேன். ஸோ இந்த வந்து தண்ணியை நல்லா ஊற்றிட்டு நீங்கள் வந்து வேக விட்டுருங்க. இதில் வந்து மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். பிகாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கார மிளகாத்தூள் போதும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் உப்பு வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் தான் போட்டோம். இதுக்கப்புறம் வந்து தண்ணி கொதிக்கும் போது போடுறேன். ஓரளவுக்கு தேவையான உப்பு வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கனால நான் வந்து கொஞ்சமாக வந்து அந்த கால் காரம் வந்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் தண்ணி ஊற்றும் போதே. ஸோ இதெல்லாமே பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து நல்லா கலரி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா, அப்படியே வந்து வேக ஆரம்பிக்கும். ஸோ வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிச்சிட்டோடனே நல்லா அரிசியை தண்ணி மட்டும் கொதித்த உடனே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அரிசியை போடுறேன். அரிசியை போட்டுட்டு வேக விடுறேன். வேக விட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். ஸோ எடுத்தோடனே பார்த்திங்கன்னா அவ்வளோதான். எத்தனை விசில் விட்டோம்னு பார்த்தோன்னா, நான் ஒரு 5 விசில் விட்டேன். ஏன்னா எனக்கு ரைஸ் வந்து நல்லா நீட்டாக வரணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா ஒரு மாதிரி குண்டு குண்டாக இருக்கும். அது வேண்டாம், எனக்கு நீட்டாக வரணுன்ட்டு நான் 3 விசில் தான் 5 விசில் விட்டேன். 5 விசில் விட்டு ஒரு டம் அப்படியே அதே பொசிஷனில் விட்டு டம் விட்டேன். டம் வந்து ஒரு 1/2 an hour விட்டுட்டு அப்புறம் எடுத்தோன்னா நமக்கு ரைஸ் வந்து நல்லா பலன்னு எங்கேயுமே வந்து நமக்கு தீப்பிடிக்காமல் அடிப்பிடிக்காமல் அப்படியே வரும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம ஒரு காயும் போடும் போது நம்ம கலரி விடணும். ஸோ அந்த கலரி விடாமல் அப்படியே விட்டுட்டோம்னா, எண்ணெயும் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக ஊற்றிருப்பேன், நிறையவே ஊற்றிருக்க மாட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து அடிப்பிடிச்சிருக்காது. இதுக்கு காரணம் ஒரு ஸ்டெப்பில் நான் கலரி விடுறது தான். ஸோ இதுதான் நம்ம செஞ்ச வெஜிடபிள் ரைஸ்